Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 1ல் பேஜ் நம்பர் 8ல் நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணதை பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் வந்திருந்தது. அதுக்கான ஆன்சர் நம்ம அந்த லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். யுவர் ஃப்ரெண்ட் who lives in another town or city has won his or her championship trophy in the recent sports meet. Write a letter congratulating him or her. ஸோ அதாவது உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத போகிறீங்க. அவங்க வந்து வேறு ஊரில் ஒரு டவுன்லேயோ சிட்டிலையோ வாழ்கிறாங்க. அவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வின் பண்ணி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வாங்கியிருக்காங்க. அதனால் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டேட்டு ப்ளேஸ் எழுதிட்டு, டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஐ கேம் டு நோ தட் யூ ஹாவ் ஒன் த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இன் த ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் மீட். ஸோ எனக்கு தெரிய வந்தது நீங்கள் வந்து அதாவது ஃப்ரெண்டுக்கு ஓகே நீ வந்து சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்க இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ் லெவல் ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் மீட்லேயே. அதனால் ஐ கேம் டு நோ அபவுட் இட் த்ரூ த நியூஸ் பேப்பர் மூலயமா பார்த்தேன். ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் வின் மெனி லாரல்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். சரிங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ வந்து இன்னும் நல்லா வந்து இந்த வெற்றியின் உச்சத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுற மாதிரி. டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் ஃபைன், how are you? I came to know that you have won the championship trophy in the state level sports meet. I came to know about it through the newspaper. I am so proud of you. Congratulations. Practice hard and win many more laurels. All the very best. Yours lovingly. அப்படின்ற மாதிரி உங்கள் நேமுக்கு பதில் நம்ம எக்ஸ் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? To address to M. Shiva, son of Mr. M. Muthu, 25 North Street, Coimbatore. ஓகேங்களா? இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் 1லே பார்த்தீங்கன்னா இன்னொரு லெட்டர் ரைட்டிங் ஒன்று இருக்குது இல்லையா? பேஜ் நம்பர் 16ல் இருக்கும். எஃப், ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் அ வில்லேஜ் வித் த இன்புட்ஸ் கிவன் அபவ். ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மேலே ரைட்டிங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? யூ ஸ்டேட் வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அட் யுவர் நேட்டிவ் வில்லேஜ் டியூரிங் பொங்கலுக்கு வந்து உங்களோட பாட்டி வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கீங்க. யூ ஹேட் அன் அன்ஃபர்கெட்டபிள் டைம் வித் தெம். யூ விசிட்டட் த வில்லேஜ் ஃபேர் அண்ட் என்ஜாய்ட் த சிம்பிள் ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப் லைக் பாத்திங் இன் த ரிவர், ஸ்ட்ரோலிங் இன் த ஃபீல்ட்ஸ், ஈட்டிங் ஃபுட் குக்ட் இன் earthen utensils over firewood, sleeping on a cot on the terrace under the star-lit sky, and then visiting temple fairs and watching கரகாட்டம் presentation. ஸோ நீங்கள் பாட்டி வீட்டில் தங்கும் போது அது ஒரு உங்களுக்கு ஞாபகம், அதாவது மெமரபிளாக இருந்தது, மறக்க முடியாத அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா வில்லேஜ் ஃபேருக்கு போனது. அங்கே வில்லேஜில் சந்தை மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் அங்கே வந்து ஆற்றுல குளிக்கிறது, அடுத்து ஃபீல்டு நிலத்தில் போயிட்டு விளையாடுறது, சாப்பிட்றது, அதாவது மண்பானையில் சமைச்சி அடுப்பில் சமைச்சி மண்பானையில் சமைப்பாங்க இல்லையா கிராமத்து பக்கம்லாம். ஸோ அந்த மாதிரி அப்படியே ஓப்பன் டெரஸில் வந்து மொட்டை மாடியில் வந்து அந்த அந்த மெத்தை இருக்கும் இல்லையா? அந்த மெத்தால தூங்கிறது, அந்த ஸ்டாரெல்லாம் பார்த்துக்கிட்டே அடுத்து கோயில்களுக்கெல்லாம் போகிறது, கரகாட்டம் இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரபிள் வந்து ஈவெண்ட்டாக இருந்தது. ரைட் லெட்டர் டு, அதை வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு உங்களோட ஜாய் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி, அது எப்படிலான்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் நேமுக்கு பதில் எழுதிட்டுங்க. 15 ஜூலை 2000 நீங்கள் இயர் மென்ஷன் பண்ணிக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட், வெல் அண்ட் விஷ் டு ஹியர் த சேம் ஃப்ரம் யூ. I have just returned from my native. We had Chitrai festival in our native town Madurai. It is a 10-day festival. Every evening Lord Sundareshwarar and Goddess Meenakshi come in chariot in and around Masi streets. ஓகே, வெல் அண்ட் விஷ். அதே நானும் வந்து இதே மாதிரி நேட்டிவ்க்கு போனேன். நானும் அதை வந்து இப்போ தான் ரிட்டர்ன் வந்தேன். அதாவது சொந்த ஒரு பாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு வந்திருப்பாங்க பொழுது தான் அவங்களும். சித்திரை திருவிழா அப்போது அங்கே மதுரையில் வந்து என்னோட நேட்டிவ் டவுன் மதுரைக்கு போயிருந்தேன். அங்கே சித்திரை திருவிழா அது வந்து 10-day ஃபெஸ்டிவல். ஸோ ஒரு ஈவினிங்கும் வந்து லார்ட் சுந்தரேஸ்வரர் அண்ட் தென் மீனாட்சி, காடஸ் மீனாட்சி இருக்காங்களே, அவங்க வந்து ஊர்வலம் வருவாங்க இல்லையா தேர் மாசி ஸ்ட்ரீட்ஸில். People welcome their deities and celebrate this festival as if their own home festival. It is really exciting one for me since I attend this festival for the first time. ரியலி பார்த்திங்கன்னா அங்கே வந்து மக்கள் எல்லாம் வந்து அந்த கடவுளை வந்து அவ்வளோ அழகாக வந்து சாமி கும்பிட்டு அவங்க சொந்த வீட்டு ஒரு விசேஷம் மாதிரி கொண்டாடுறாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவலை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். I would like to invite you
ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ஃபெஸ்டிவல் கன்வே மை ரெகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இயர் நீனும் வந்து என்னோட வந்து இந்த திருவிழாவை பார்க்குற மாதிரி வந்து இன்வைட் பண்ணுற மாதிரியும் கன்வே மை அப்பா அம்மாவை கேட்டதாக சொல்லுங்கள். யோர்ஸ் லவ்விங்லி. அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதணும். 2 அபிராமி 5 நார்த் அவென்யூ கொம்பகேடா சர்க்கிள் அண்ட் தென் பெங்களூரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் இல்லை எக்ஸ் அண்ட் ஒய் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்களா? இதுதான் ப்ரோஸ் 1ல் இருக்கிற 2 லெட்டர் ரைட்டிங். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் வந்து எழுதலாம். இல்லை இது ஈஸியாக இருந்தால் நீங்கள் இதையும் எழுதலாம். ஓகேங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.